வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ருசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் 19வது படமாக 2018 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் MCU இன்ஃபினிட்டி சாகா சீரீஸில் மொத்தம் 22 படங்களுக்கு நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are 22 ஜம்ப் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் Asgard அப்படின்னு. ஸோ MCU இன்ஃபினிட்டி சாகா சீரீஸோடைய 22வது படமான அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்துக்கான ரெஃபரன்ஸை இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. நியூயார்க்கில் நடக்கிற ஃபைட் சீனில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் வந்து கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க. அந்த பேனரில் ராக்கெட் மார்கேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ உண்மையிலேயே ராக்கெட் மார்கேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் இந்த இன்ஃபினிட்டி வார் படத்தோடைய கோ ஸ்பான்சர். அண்ட் இந்த ராக்கெட் மார்கேஜ் அப்படிங்கிறது ராக்கெட் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸும் கூட. ஸோ இந்த சீனுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோடைய ஸ்பேஸ் ஷிப்பை தான் காட்டுவாங்க. நியூயார்க்கில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸில் டோனி ஸ்டார்க் அவருடைய செஸ்ட்டை தொட்ட உடனே நானோ பார்ட்டிகல்ஸ்லேருந்து சூட் வர மாதிரி காட்டுவாங்க. இதே காமிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க்கோடைய பிளட்லேருந்து சூட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதோடைய நேம் வந்து ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர். நானோ பார்ட்டிகல்ஸ்லேருந்து அயன்மேன் சூட் வரதை இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருப்பாங்க. இதே டெக்னாலஜி வந்து வக்காண்டாவில் இருக்கிற BlackPanther யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய சூட் வந்து நெக்லஸ்லேருந்து வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஒருவேளை வக்காண்டா வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜியை அங்கேருந்து இவங்க அடாப்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சீனில் தோரை லாக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான ரெஃபரன்ஸ். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் வில்லனை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி தான் லாக் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோர் லாக் ஆகிருக்கிற இந்த சீனுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து சாங்டமில் போய் விழுற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் ஹிம்டால் ஹல்கை பைஃப்ராஸ்ட் மூலிமா சாங்டம் அனுப்புவார். அனுப்புறதுக்கு முன்னாடி ஹிம்டால் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஃபாதர்ஸ் லெட் தி டார்க் மேஜிக் ஃப்ளோ த்ரூ மீ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆல் ஃபாதர்ஸ் அண்ட் டார்க் எனர்ஜியை பற்றி தி அவெஞ்சர்ஸ் படத்தில் லோக்கி தோர் கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாங்டம்ல டோனி ஸ்டார்க் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வாட் இஸ் யுவர் ஜாப் எக்ஸாக்ட்லி பிசைட்ஸ் மேக்கிங் பலூன் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா நடித்த பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் வந்து குழந்தைங்களுக்கு பலூன்ஸில் அனிமல் செஞ்சு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை தான் டோனி ஸ்டார்க் டயலாக்ல சொல்லியிருப்பாரு. குரூட் வந்து ஆர்கேட் டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேம் வந்து 1981 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஷூட்டிங் கேம். லோக்கி டெசராக்டை தானோஸ் கிட்ட கொடுக்கும்போது வி ஹேவ் ஹல்க் அப்படின்னு சொல்லுவார். இதே டைலாக் வந்து தி அவெஞ்சர்ஸ் படத்தில் டோனி ஸ்டார்க் லோக்கி கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எபோனி டெசராக்டை தானோஸ் கிட்ட கொடுக்கும்போது மை ஹம்பிள் பர்சனேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதே சீன் வந்து காமிக்ஸ்லுமே வரும். டிச்சாலாவை பார்க்க அவெஞ்சர்ஸ் எல்லாரும் வக்காண்டா போவாங்க. அங்கே ப்ரூஸ் பேனர் டிச்சாலாவை பார்த்த உடனே பவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ டிச்சாலா வந்து வி டோன்ட் டூ தட் ஹியர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த சீன் வந்து ஈக்குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஒரு சீனில் BlackPanther கேப்டன் அமெரிக்கா கிட்ட தானோஸ் வில் ஹேவ் நத்திங் பட் டஸ்ட் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட எண்டிலுமே பார்த்தீங்கன்னா தானோஸ் ஸ்னாப் பண்ணி பாதி மக்கள் அழிக்கும் போது அந்த மக்கள் எல்லாருமே டஸ்ட்டாக போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி தானோஸ் ஸ்னாப் பண்ண உடனே பாதி மக்கள் எல்லாருமே டஸ்ட்டாக போகிறாங்களோ அதே மாதிரி இந்த படத்தோடைய எண்டில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. அந்த டைட்டிலுமே டஸ்ட்டாக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வக்காண்டாவில் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் தானோஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போடும்போது BlackPanther வந்து இபாம்பே அப்படின்னு கத்துவார். அண்ட் அவருடைய மக்களும் இபாம்பே அப்படின்னு கத்துவாங்க. இபாம்பே அப்படின்னா ஹோல்ட் அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி BlackPanther படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிச்சாலா கிங் ஆகும்போது அவர் சேலஞ்ச் பண்ணுவார். அப்பையும் மக்கள் எல்லாருமே இபாம்பே அப்படின்னு தான் கத்துவாங்க. ஒரு சீனில் தோர் வந்து கெமோரா கிட்ட when he destroyed my ship and slaughtered half my people அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டயலாக்லேயே பாதி ஆஸ்கார்ட் பீப்புள் தான் அழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் தோரோடைய ஸ்பேஸ்ஷிப் ரெண்டாக உடஞ்சி ஒரு பார்ட் மட்டும்தான் வெடிகிற மாதிரி காட்டுவாங்க. இன்னொரு பார்ட்டை காமிக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வால்கரி, கிராக், மைக் இவங்க 3 பேரையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் மற்ற பாதி பீப்புளோட சர்வைவ் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் பார்த்தீங்கன்னா நியூ ஆஸ்கார்டில் மக்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் நிடவெளியர் வந்து வெப்பன் ஃபார்ஜிங் பிளேஸாக காமிப்பாங்க. பட் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிடவெளியர் வந்து ஒன் ஆஃப் த 9 ரிலிம்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஈட்ரி தான் இந்த வெப்பன் ஃபார்ஜிங் பிளேஸோடைய ஹெட்டாக இருப்பார். அண்ட் காமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈட்ரி தான் இந்த நிடவெளியருடைய கிங்காக இருப்பார். நிடவெளியர்லேருந்து பைஃப்ராஸ்ட் மூலிமா தோர் வக்காண்டா வந்து இறங்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எப்படி பைஃப்ராஸ்ட் மூலிமா தோர் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரோடைய கையில் இருக்கிற ஸ்ட்ராம் பிரேக்கரில் பைஃப்ராஸ்ட் பவர் இருந்திருக்கலாம். தோர் கையில் இருக்கிற ஸ்ட்ராம் பிரேக்கர் மாதிரியே காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா தோர் வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவார். அந்த வெப்பனுடைய நேம் வந்து அல்டிமேட் மியோனியர். அண்ட் ஸ்ட்ராம் பிரேக்கர் வெப்பனுமே காமிக்ஸில் காட்டுவாங்க. அந்த வெப்பனை பீட்டா ரேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் வக்காண்டாவில் நடக்கிற வாரில் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஓடி வரும்போது அதில் ப்ரூஸ் பேனர் ஹல்க் பஸ்டர் போட்டுட்டு ஓடி வர மாதிரி காட்டுவாங்க.
இதே சீன் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ட்ரெய்லரில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஹல்க் பஸ்டருக்கு பதிலாக ஹல்கே ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் காமிக்கிற காண்ட்லெட்டுக்கும் காமிக்ஸில் காமிக்கிற காண்ட்லெட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்ட்லெட்டில் இருக்கிற ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, படத்தில் காமிக்கிற காண்ட்லெட்டோடைய சென்டரில் மைண்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா காண்ட்லெட்டோடைய சென்டரில் டைம் ஸ்டோன் இருக்கும். ஸ்காட்லாண்டில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கார்வஸ் கிளைவ் வந்து விஷனுடைய முதுகில் குத்தி ஏற்றுற மாதிரி காட்டுவாங்க. இதே மாதிரி வக்காண்டாவில் விஷன் வந்து கார்வஸ் கிளைவோடைய முதுகில் குத்தி ஏற்றுவார். அண்ட் அதுக்கப்புறம் விஷன் கேப்டன் அமெரிக்கா கிட்ட வி டோன்ட் ட்ரேட் லைவ்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த டைலாக் வந்து அவெஞ்சர்ஸ் டிஸ்கஷனில் கேப்டன் அமெரிக்கா விஷன் கிட்ட சொல்லியிருப்பார். தானோஸ் விஷன் கிட்டேருந்து மைண்ட் ஸ்டோனை எடுத்ததுக்கப்புறம் விஷன் இறந்து போயிடுவார். அப்போ அவருடைய பாடி கலர் வந்து ரெட்லேருந்து ஒயிட்டாக மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ காமிக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கிட்டேருந்து மைண்ட் ஸ்டோனை எடுத்ததுக்கப்புறம் அவருடைய பாடி கலர் வந்து ரெட்லேருந்து ஒயிட்டாக மாறிடும். பட் காமிக்ஸில் அவர் உயிரோடு தான் இருப்பார். படத்தில் அவர் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் பெப்பர் பாட்ஸோடைய அங்கிள் நேம் தான் மோர்கன் ஸ்டார்க்னு சொல்லியிருப்பாங்க. இதே காமிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர்கன் ஸ்டார்க் வந்து டோனி ஸ்டார்க்குடைய கசினாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மோர்கன் ஸ்டார்க் அப்படிங்கிற நேமை தான் டோனி ஸ்டார்க் அவருடைய பொண்ணுக்கும் வைப்பார். ஒரு ஷாட்டில் கெமோராக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய டேரக்டர்ஸ் ருசோ பிரதர்ஸ் 2003 எடுத்த அரஸ்டட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற காமெடி சீரீஸில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் தான் இந்த ஷாட்டில் கெமோராக்கு பின்னாடி உட்காந்துருப்பார். வக்காண்டாவில் டிச்சாலாவும் ஒக்கோயேவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது டிச்சாலா வந்து பக்கியை ஒயிட் உல்ஃபாக ரெஃபர் பண்ணுவார். ஸோ காமிக்ஸில் ஒயிட் உல்ஃப் கேரக்டர் வந்து பிளாக் பேந்தரோடைய அடாப்டட் பிரதராக காமிப்பாங்க. இந்த படத்தில் தான் பீட்டர் பார்க்கருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடி சென்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் எபோனி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை நீடில்ஸ் யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அந்த நீடில்ஸ் வந்து மைக்ரோ சர்ஜரிக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு எபோனி சொல்வார். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்ஜன் தான். ஸ்பைடர்மேனும் டோனி ஸ்டார்க்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பைடர்மேன் வந்து டோனி ஸ்டார்க்கை பார்த்து நீங்கள் ஏலியன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸோ இதுக்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்போடைய ஒரு இடத்த டோனி ஸ்டார்க் பிளாஸ்ட் பண்ணிடுவார். பிளாஸ்ட் பண்ண உடனே ஏர் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும் போது எபோனியும் வெளியில் எக்ஸிட் ஆயிடுவாரு. ஸோ இதே மாதிரி ஒரு சீன் வந்து ஏலியன்ஸ் படத்துலையுமே வரும். ஸ்பைடர்மேன் வெப்பால டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பிடிச்சிருக்கும் போது ஸ்பைடர்மேனுடைய சூட்லேருந்து ஸ்பைடர் லெக்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து காமிக்ஸில் அயன் ஸ்பைடர் கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ். ஸோ அயன் ஸ்பைடருடைய சூட்லேருந்தும் இதே மாதிரி தான் ஸ்பைடர் லெக்ஸ் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர் லெக்ஸ் வரும்போது ஸ்பைடர்மேன் வந்து வாட் ஆர் தோஸ் அப்படின்னு கேட்பாரு. இதே டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் படத்தில் ஷூரி வந்து டிச்சாலாவோடைய ஸ்லிப்பர்ஸை பார்த்து வாட் ஆர் தோஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. தானோஸ் வந்து கெமோரா கிட்ட சோல் ஸ்டோன் எங்கன்னு கேட்கும்போது கெமோரா வந்து எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்லுவாங்க. அப்போ தானோஸ் வந்து கெமோரா கிட்ட நான் உனக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் தானோஸ் பொய் சொல்கிறான்னு சொல்லும்போது நெபியூலா தானோஸ் பொய் சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தானோஸும் கெமோராவும் வார்மியர் போவாங்க. ஸோ காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வார்மியர் வந்து க்ரீயோடைய ஒரு பார்ட்டாக காமிப்பாங்க. அண்ட் அங்கே டிராகன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் படத்தில் பார்த்தீங்கன்னா வார்மியரில் சோல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. ரெட் ஸ்கல் தானோஸை பார்த்து வெல்கம் தானோஸ் சன் ஆஃப் ஆலர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ காமிக்ஸில் ஆலர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி எட்டர்னல்ஸாக இருப்பார். அண்ட் இவரை எல்லாருமே மென்டார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. தானோஸும் ரெட் ஸ்கல்லும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெட் ஸ்கல் வந்து அ லைஃப் டைம் அகோ ஐ டூ சாட் தி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் ரெட் ஸ்கல் டெசராக்டை எடுக்கும்போது டெசராக்ட் வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன் அப்படிங்கிற விஷயம் அப்போது அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐ டூ சாட் தி ஸ்டோன்ஸ் அப்படின்னு தான் இவர் சொல்லுவார். ஸோ ஒருவேளை அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றின எல்லா விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தில் ஹியூகோ தான் ரெட் ஸ்கல்லாக நடிச்சிருப்பாரு. பட் இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் ரெட் ஸ்கல்லாக நடிச்சது ஹியூகோ கிடையாது, ராஸ் அப்படிங்கிற வேற ஒரு ஆக்டர். ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்ல ஸ்பைடர்மேன் வந்து தானோஸோடைய கண்ணுல வெப் விடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதே சீன் வந்து இன்ஃபினிட்டி காண்ட்லெட் காமிக்ஸ்லயுமே வரும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மல்டிபிளா மாறி தானோஸை லாக் பண்ணுவாரு. ஸோ காமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மல்டிபிளா மாறுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து தானோஸை லாக் பண்ணும்போது தானோஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற சோல் ஸ்டோனை வச்சு உண்மையான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தானோஸ் அவர்கிட்ட இருக்கிற பவர் ஸ்டோனை வச்சு அந்த உண்மையான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை அட்டாக் பண்ணுவார். அப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய சோல் வந்து வெளியில் போயிட்டு வர மாதிரி காமிப்பாங்க. அதே சீனில் தானோஸ் வந்து அயன்மேனை பார்த்து ஆல் தட் ஃபார் அ ட்ராப் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் பார்ட் 2 படத்தில் விப்ளாஷ் வந்து அயன்மேனை பார்த்து இஃப் யூ குட் மேக் காட் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொல்கிற டயலாக் வந்து தானோஸை கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கிரிம்சன் பேண்டை யூஸ் பண்ணி தானோஸோடைய காண்ட்லெட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ காமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கிரிம்சன் பேண்டை யூஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க.
ஒரு சீனில் தேனோஸ் வந்து டிராக்ஸை பிளாக்ஸாக மாற்றிடுவார் அண்ட் மேண்டிஸை ரிப்பனாக மாற்றிடுவார். இதே மாதிரி காமிக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேனோஸ் வந்து பிளாக்ஸாகவும் ரிப்பன்ஸாகவும் மாற்றுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அவெஞ்சர்ஸாலேயே ஹல்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஹல்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர். அப்படி இருக்கிற ஹல்கையே இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தேனோஸ் வந்து அடித்து தூக்கி போடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு சீன்லேயே தேனோஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான வில்லன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தேனோஸ் ஸ்னாப் பண்ணி பாதி மக்களை அழிச்சதுக்கப்புறம் கார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் அவர் உட்கார்ற மாதிரி காட்டுவாங்க. இதே சீன் வந்து இன்ஃபினிட்டி காண்ட்லெட் காமிக்ஸோடைய எண்டிலுமே வரும். இது எல்லாமே தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.